வணக்கங்க. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு 11th ஆகஸ்ட் 2016 குரு பகவான் பெயர்ச்சியாரார். அவர் சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு வரார். அப்போது துலா ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இவர் 2017 செப்டம்பர் வரைக்கும் அவர் கன்னி ராசியில், தட் இஸ் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். இது மட்டும் இல்லை, ஜனவரி மாதம் 27 அன்னைக்கு சனி பகவான், இப்போ 7.5 சனி நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அந்த சனி ஜனவரி 27 அன்னைக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அதுக்கு போகிறார். அப்போது அந்த பலனும் நான் இப்போயே சொல்லணும் உங்களுக்கு. அப்போது ஆகஸ்டிலிருந்து ஜனவரி 27 வரைக்கும் குரு பெயர்ச்சி ஆறுது எப்படி இருக்கும், அதுக்கப்புறமா ஜனவரி 27 செப்டம்பர் குரு பெயர்ச்சி ப்ளஸ் சனி பகவான் ஜூன் மாதம் வரைக்கும் மூவ் ஆறார் 2017. இது எப்படி இருக்கும் 2 பார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முதல் பார்ட்டை சொல்கிறேன். இதனால் வரைக்கும் 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். 11ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது ஒரு யோகமான விஷயங்களாக இருந்தாலும் உங்களோட லைஃப்பில், பல பேரோட லைஃப்பில் பார்த்தோம்னா துலா ராசிக்கு 3, 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெடுதலை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். ஸோ 11ல் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய குரோத்தை அவர் கொடுத்துருக்க மாட்டார். எக்ஸிஸ்டிங் ஆஸ் இட் இஸ் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியான கண்டிஷனில் அவர் இருக்க வச்சுருப்பார். இப்போது அவர் 12ஆம் இடத்துக்கு வரார். ஸோ 12ஆம் இடத்துக்கு வரும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஹெல்த்து அப்படின்னு வரும்போது ஹெல்த்தில் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு அந்த ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸை இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு இருக்கணுங்கிறத மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தட் இஸ் இம்பார்ட்டண்ட். சரி, நீங்கள் படிக்கிறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஹையர் ஸ்டடீஸையோ இல்லை வெளிநாடுகளுக்கு போய் கம்ப்ளீட் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த ஜனவரிக்குள்ளேயே கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நீங்கள் உங்களோட கெரியர் ஆர் பிஸ்னஸ், இப்போ கெரியரில் இருக்கீங்கன்னா வேலைகளில் நிறையா விரயங்களும் தொல்லைகளும் இருக்கக்கூடிய காலங்களாக அது அமையும். ஆனால் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வருமானத்தில் உங்களுக்கு சில முன்னேற்றங்களை அது கொடுக்கும். அதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் லைஃப். ஸோ பர்சனல் லைஃப்பில் இப்போ கல்யாணம் ஆலை முயற்சி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கல்யாணத்துக்கான யோகத்தை கொடுப்பார். சில பேர் கல்யாணம் ஆயிடுத்து சார், புத்திரபாகியங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரபாகியம் உண்டு. சரி, ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் சனி வேறு மாறிடுறாரு இல்லையா, அப்போ 7.5 சனி உங்களை விட்டு போய்டுறது. அப்போ என்ன ஆகிடும்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விபரீத ராஜயோகம்னு பேர். அந்த விபரீத ராஜயோகம் ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்போது படிப்படியான நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றம், அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், உங்கள் கெரியர் ஆர் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆர் ஆன் யுவர் பர்சனல் சைடாக இருக்கட்டும், இதெல்லாம் யோகமான காலங்களாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்போ ஜனவரியிலிருந்து உங்களுக்கு கண்டினியூஸ் யோக காலங்கள் இருக்குன்னா இப்போத்திலிருந்தே அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸுக்கு நீங்கள் தயாராகிடுங்க. வேலை அப்படின்னு வரும்போது சில பேருக்கு வேலை மாற்றங்கள் வரும். வேலை மாற்றங்கள் உங்களுக்கு ஜனவரியிலிருந்து அது மிகப்பெரிய யோகமானதாக அமையும். இதுதாங்க ஓவராலாக உங்களுக்கு துலா ராசிக்கு இருக்கக்கூடிய பொதுவான பலன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் போர் அடிக்கிறான்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் 600 கோடி பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் மொத்தம் 12 ராசி இருக்குது. அதில் துலாம்னு ஒரு ராசி. அப்போது 12 ராசிகள் கொண்டு 600 கோடி பேர் பிறக்கிறாங்கன்னா அப்போ துலா ராசிக்காரங்க மட்டும் இந்த உலகத்தில் எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம்? 50 கோடி பேர் துலா ராசி. அப்போ இப்போ நான் ஒரு பலன் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட்லேருந்து ஜனவரி வரைக்கும் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாமே ஒரு பொதுவான பலன். அப்போ அது 50 கோடி பேருக்குமே அது நடக்கும்னு பார்த்தோம்னா இருக்காது. ஏன்னால் ராசி பலன் அது குரு பயிற்சி பலனாக இருக்கட்டும், சனிப்பெயர்ச்சி பலன்களாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் பாருங்கள், இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு 30 to 35% தான் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே ஒர்க் ஆகாது. அப்போது 100% ஒர்க் ஆகணும்ல, அப்போ தானே நமக்கு டோட்டல் நமக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் கிடைக்கும். இது ஒரு அவுட்லைன் தான் இது. அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஃபஸ்ட்டு ராசி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குது. வேறு ஸ்பீடில் அந்த 12 ராசின்னு சொன்ன பாருங்க, அந்த 12 ராசிகளில் சுற்றிகிட்டே வந்துட்டு இருக்கோம். மனுஷங்க பிறந்துகிட்டே இருப்பாங்க. அதில் சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த சந்திரன் நீங்கள் பிறக்கும் பொழுது
துலாம் அப்படிங்கிற ராசியில அவர் இருந்தபோது நீங்க பிறந்ததுனால நீங்க துலா ராசி அப்படின்னு சொல்றோம். துலா ராசி அப்படின்றது பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள சித்திரை, சுவாதி, விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அந்த துலா ராசிக்குள்ள சித்திரையில சந்திரன் இருக்கும் பொழுது நீங்க பிறந்தீங்கன்னா நீங்க சித்திரை துலா ராசின்னு சொல்லுவீங்க. சுவாதி நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கும்போது நீங்க பிறந்திருந்தீங்கன்னா சார் நான் சுவாதி நட்சத்திரம் துலா ராசின்னு சொல்லுவீங்க. ஓகே, இது எல்லாமே அந்த சந்திர பகவானை மட்டுமே வச்சு நம்ம சொல்லக்கூடியது. ஏன் மற்ற கிரகங்கள்லாம் எடுத்து நம்ம பண்ணலை? ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் தான் நம்மளோட மைண்டு, நம்ம பாடி, இது எல்லாத்துக்குமே அவர் தான் காரகர், அவர் தான் அத்தாரிட்டின்னு வச்சுப்போம். அதனால ஒரு குரு மாறும் பொழுது, ஒரு சனி மாறும் பொழுது, ஒரு மனுஷனோட எண்ணங்களும் அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட உடல் நலமும் எப்படி இருக்குன்னு ஒரு அவுட்லைனாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ராசின்னு வச்சாங்க. ஏன்னால் இந்த சந்திரன் மட்டும் அவங்க லைஃப்பை டிசைட் பண்ண மாட்டார். மீதி 8 பேர் இருக்கா பாருங்க. சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், குரு இருக்கார், சுக்கிரன் இருக்கார், சனி இருக்கார். இந்த எல்லா கிரகங்களுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திற்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறதா இருந்தால், நீங்கள் உங்களுக்கு தொழில் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, உத்தியோகம். அதை டிசைட் பண்ணுறது உங்கள் ஜாதகத்து ஒரு ரகமாக இருப்பார். துளாராசியில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஆனால் அதே துளாராசியில் பிறந்த இன்னொருத்தருக்கு தொழில் ஸ்தானத்தை டிசைட் பண்ணுறவர் சூரியனாக இருக்காருன்னு வச்சுப்போம். உங்கள் ஜாதகத்துக்கு அது செவ்வாயாக இருக்கலாம். ராசி பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும். அதே மாதிரி தனஸ்தானம், உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன், அதே மாதிரி உங்களோட திருமணஸ்தானம், 7ஆம் இடம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஒவ்வொரு கிரகம் பிரித்து எடுத்துக்கும். அவங்க எல்லாம் ஒவ்வொரு டைமில் பலன் கொடுப்பாங்க. அந்த பலனை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்க எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நல்லது செய்ய முடியும். அவங்க வீக்காக இருந்தாங்கன்னா நமக்கு நல்லது செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதுன்னு உங்கள் ஜாதகத்தில் தசாபுக்தின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்கிறது, செவ்வாய் புக்தி நடக்கிறதுலாம் சொல்லிட்டு இருப்போம். டெக்னிக்கலாக உங்களுக்கு புரியாது, பட் அதெல்லாம் தான் முக்கியமான ஆஸ்பெக்ட். அது எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறமா இந்த 35% சொன்ன பாருங்க, துலா ராசிக்கு 12 குரு வர, அதையும் சேர்த்து சொல்லும் பொழுது தான் உங்களுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும். சரி, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் www.yourgoodtime.in, நேராக அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அதை க்ரியேட் பண்ணும் பொழுது உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அது கேட்கும். கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களோட ஜாதகத்துக்குன்னு பலன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வீடியோவாகவே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. தட் இஸ் 2010 எப்படி இருந்தீங்க, 11 எப்படி இருந்தீங்க, 12 எப்படி இருந்தீங்கன்னு அப்படியே உங்கள் பாஸ்ட் லைஃப் எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன் வீடியோவாக. இது வேறு எங்கேயுமே உங்களுக்கு இட் இஸ் நாட் அவைலபிள். அகெயின் இட் இஸ் அவர் கடவுள் போட்ட அனுகிரகம். உங்களுக்கு தேவை எதுக்கு என்ன? உங்களோட ஃப்யூச்சர் பற்றி. நான் ஏன் பாஸ்ட்டை கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னா, நான் எப்படி உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு நீங்கள் தெரியாமல் நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்காக தான் உங்கள் பாஸ்ட் லைஃபை இப்படிலாம் நடந்திருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, உங்கள் கெரியர் அண்ட் ஃபைனான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு உங்கள் ஜாதகத்துக்குன்னு ஒரு வீடியோ வச்சுருக்கேன். இல்லை சார் என்னோடய பர்சனல் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், வீடு வாங்கணும்னா, கல்யாணம் ஆகுமா, குழந்தை பிறக்குமானா, அதுக்கு ஒரு வீடியோ வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறையா சர்வீசஸ், பெய்டு சர்வீசஸ் இருக்குது. அதை எப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம இந்து சாஸ்திரத்தில் மட்டும்தான், சம்பிரதாயத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருத்தர் கிடையாது. வேறு வேறு ரூபங்களில், வேறு வேறு பெயர்களில், வேறு வேறு கடவுள்கள் இருக்கா. ரொம்ப முக்கியம். இது யாருக்குமே தெரியல. ஏன்னா நிறையா வீடியோ சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க, பார்க்காதவங்க நீங்கள் பார்க்குறீங்களான்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நம்ம சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார், பெருமாள் இருக்கார், முருகன் இருக்கார், எவ்வளோ தெய்வங்கள் இருக்குது. சரி, இவ்வளோ தெய்வங்கள் எதுக்கு? நீங்கள் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ ஆல்மோஸ்ட் அத்தனை கோடி தெய்வமே இருக்குது. நம்ம காவல் தெய்வம்னு ஒன்று சொல்கிறோம், முனீஸ்வரன்னு சொல்கிறோம், கன்னியம்மன்னு சொல்கிறோம், கங்கை அம்மன்னு சொல்கிறோம். ஏன் இவ்வளோ தெய்வங்கள்? வேறு எந்த மதத்துலையும் நீங்கள் பார்க்க கிடையாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்மளை விட மிகப்பெரிய ஞானிகள். அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்மளோட அதுக்கப்புறமா வரக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தெய்வங்கள் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு தெய்வம் எடுத்துக்கோங்க, சிவபெருமான்னு எடுத்துக்கோங்க. அந்த சிவன் ஒரு சிவனாக இருக்காரா? திருவண்ணாமலை போனால்
அண்ணாமலையார் அப்படிங்கிறோம். இதே திருவல்லிக்கேணி அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற சிவனுக்கு வேற பேர் சொல்கிறோம். சரி, மயிலாப்பூரில் அங்கே போனால் அவருக்கு வந்து கபாலீஸ்வரருங்கிறோம். திருவான்மியூர் ஒரு இடம் இருக்குது, அங்கே இருக்கிற சிவனை கேட்டிங்கன்னா அவர் மருந்தீஸ்வரர் அப்படிங்கிறோம். ஏன் ஒரே சிவன் அப்படின்னு வச்சிருக்கலாமே, ஏன் வைக்கலை? இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிவனோட நட்சத்திரம் இப்போ எப்படி உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதே மாதிரி கடவுள்களுக்குமே உண்டு. சிவபெருமான நட்சத்திரம் என்னன்னாக்க அவரோட நட்சத்திரம் வந்து ஆருத்ரா ஆர் திருவாதிரை. தமிழில் திருவாதிரைங்கிறது தான் சிவபெருமான் நட்சத்திரம். அப்போ எத்தனையோ ஆயிரம் சிவன் சிவாலயங்கள் இருக்குது. அத்தனை கோவில்கள்லையும் இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரமாக தானே இருக்கணும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக போய் கேட்டு பாருங்களேன், இருக்காது, ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கோவிலில் போய் கேட்டிங்கன்னா இந்த சுவாமி திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இன்னொரு சிவன் கோயிலில் போய் கேட்டு பாருங்களேன், சுவாமி வந்து அவிட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இன்னொரு கோயிலில் போய் கேட்டிங்கன்னா வேறு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. நம்ம ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் தான் உங்களோட வாழ்க்கையோட வெற்றியோட சூட்சமே இதுக்குள்ளே தான் இருக்குது. எதுக்காக இவ்வளவு கோயில்கள் கட்டியிருக்காங்கங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் ஜாதகம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். லக்னம்லாம் போட்டிருக்கோம். அது டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது இந்தந்த இடங்கள்ல இருந்தால் இந்தந்த யோகங்கள் கொடுக்கும், இந்தந்த தோஷங்கள் கொடுக்கும்னு இருக்கும். அது அப்போ உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி டெஃபினட்டாக ரிப்பீட் ஆகிருக்கும். அப்போ அன்றைக்கு மனுஷன் வாழ்ந்துட்டு தானே இருந்தான். மக்கள் இன்னைக்கு வாழல, பல லட்சம் பல யுகங்களாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அந்த ஜாதகக்காரருக்கு என்ன பலன் நடந்ததோ அதே தான் இன்னைக்கு அதே ஜாதகம் உங்களுக்கு உங்கள் லைஃப்லாக நடக்கும். அப்போது என்ன மாதிரி ஜோசியர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசியர் இருந்திருப்பார். அவர்லாம் தான் நம்ம மகரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள்னு சொல்கிறோம். அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா அவங்க எழுதினதை வச்சு தான், அவங்களோட ஞானத்தில் அவங்க எழுதினதை வச்சு தான் என்ன மாதிரி ஜோசியர்கள்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு இந்த டைமில் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கலையே. நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இதாக இருக்கிறத படித்து உங்களுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு தோஷங்கள் உருவாச்சுன்னா ஜோசியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள்லாம் உங்களுக்கு வழி தான் காட்ட முடியும். அந்த வழி எங்கே எந்த இடமா போய் சேர்ந்தா கிடைக்கும் அப்படின்னா கடவுள்கிட்ட போனால் தான் சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகத்தை ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்து அவர் கஷ்டம் இருக்கும்போது அன்னைக்கு இருந்த ஞானின்னு சொன்ன பாருங்க, ஜோசியராக இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாருமே, ராஜா உனக்கு வந்து அடுத்த 5 வருஷம் கழிச்சு உனக்கு டைம் சரியில்லைப்பா, நீ என்ன பண்ணு, உனக்கு சிவன் கோவில் தான் செட் ஆகும், நீ என்ன பண்ணணும் சிவன் கோவிலை கட்டணும். அப்போ அவர் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் சுவாதி நட்சத்திரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகக்காரர் சிவனோட நட்சத்திரம் என்ன, திருவாதிரை. திருவாதிரையோ சுவாதியோ ஒரு செட் ஆஃப் கால்குலேஷன் இருக்குது. அதில் கால்குலேட் பண்ணி ஒரு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அந்த சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணுற சிவபெருமான் அன்னைக்கு வந்த நட்சத்திரம் அவிட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சிவபெருமான் அவிட்ட நட்சத்திரக்காரர் ஆகிடுவார். சரி, இது நிறைய டீட்டெயில், பட் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னா அதுக்கு டைமென்ஷன்ஸ் இருக்குது. நீ எந்த அளவுக்கு ஹைட் இருக்கணும் சிவபெருமானுக்கு, சிவபெருமானோட கர்ப்ப கிரகத்தோட நீளம் எவ்வளோ இருக்கணும், அகலம் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், அந்த சுவாமிக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடிய விமானம் எந்த விமானமாக இருக்கணும். இது இல்லாமல் இது எதுக்காக கட்டுறோம், அந்த ராஜாவோ அந்த ஒரு மனிதனோ அவனோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக கட்டுறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் டைரக்ஷன்ஸ், இந்த 12 ராசிகள்னு சொல்கிறேன், 12 டைரக்ஷன்ஸ் தான் ஆக்சுவலி. அப்போது அந்தந்த இடங்கள்ல அந்தந்த கிரகத்தை சப்ரஸ் பண்ணுறதுக்கு அந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணு. அதனால தான் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் சைஸ்லேயும் சிவபெருமான் கிடையாது, ஸ்டாண்டர்ட் சைஸ்லேயும் அம்பாள் கிடையாது. சில கோவிலில் பார்த்தீங்கன்னா கல்யாண கோலத்தை காட்சி தருவார், சிவனோடையே அம்பாள் இருப்பா. இன்னொரு கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்பாள் ரைட் சைடில் இருப்பா, இன்னொரு கோயிலில் பார்த்தா அம்பாள் லெஃப்ட் சைடில் இருப்பா. இந்த மாதிரி நிறையா காம்பினேஷன்ஸ் ஏன் இருக்குன்னா அந்த ஜாதகக்காரரோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணி யோகங்கள் வந்ததுனா தான் அவர் மூலியமாக பல ஆயிரம் பேர் நல்லது பண்ண முடியுங்கிறதுக்காக அன்னைக்கு பண்ணது. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஆஃப் லேட் நம்ம என்ன ஆகிட்டோம்னா, இப்போது சூரியன் சரியில்லை உடனே நேராக சூரியனார் கோவில் அங்கே போய்டுறோம். இதெல்லாத்தையும் ஃபேமஸாக சொல்லிடுறேன், அப்போ தான் புரியும். சனி அப்படின்னா இப்போ 7.5 சனி வேறு நடந்துட்டு இருக்குல்ல, எல்லாம் திருநள்ளாறு போயிடுவாங்க, அங்கே போயிட்டு வந்தால் சரியாயிடும். பட் நீங்கள் போய் பாருங்கள், திருநள்ளாறுக்கு வந்து டெய்லி ஒரு 500லேருந்து 1000 பேர் போகிறான்னு வச்சுக்குவோம்.
அந்த 500,000 பேரும் பக்தியோட தானே போகிறோம். நம்மளால் விளையாட்டுக்காக போகிறோம், வெக்கேஷனுக்காக போகிறோம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை அவர் தான் காப்பாற்ற போகிறாரு. நம்ம வேண்டிட்டு உண்மையாகவே நம்ம வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த தெய்வத்தை, அந்த பெருமாளையோ சுவாமியோ நம்பி நம்ம அங்கே போகிறோம். அந்த 1000 பேருக்குமே பலன் வரணும்ல. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த 1000 பேருக்கு வர்றது இல்லையே. அதுக்காக அந்த திருநள்ளாறு சனி, அந்த சிவபெருமான் தப்புன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக கிடையாதுங்க. அந்த கோவிலுக்கு சக்தி உண்டு. அதே மாதிரி தான் எல்லா கோவில்களுக்குமே சக்தி உண்டு. கோவில்கள் எல்லாமே ஒரு கிரகத்துக்குனே கட்டலையே. சனிக்கு இந்த கோவில் நம்மளா பின்னாடி உருவாக்கினது தானே தவிர ஒரு கிரகத்துக்காக கோவில் கட்டவே இல்லை. ஒட்டுமொத்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுற மாதிரி கோவில் கட்டினாங்க. ஒரே ஜாதகம் இருக்க போகிறது இல்லையே, அப்போ ஒரே கோவில் இருக்க முடியாதே. அதனால தான் வேற வேற கோவில்கள் வேற வேற ஜாதகத்துக்குன்னு பண்ணாங்க. அது எதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போகும்பொழுது, அங்கே வேண்டும் பொழுது அந்த வைப்ரேஷன்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு கல் எடுத்துக்கோங்க, ஒரு 1000 வருஷம் ஒரே இடத்துல அந்த கல் நீங்கள் இருந்து பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு கோவில் எடுத்துக்கோங்க, கேட்டால் 2000 வருஷம் பழசுதான், எங்கே இடிஞ்சு விடுதா? அது பல கோவில்களில் அந்த கோவிலில் திரியோ இல்லை அந்த கோவிலுக்கு விளக்கேற்றுறதுக்கு எண்ணெயே இல்லாமல் பலாயிரம் கோவில்கள் இருக்குது. ஆனால் அது அழிஞ்சு போலையே. ஏன்னா அவ்வளவு சக்தியோடு அந்த சுவாமி, அந்த பெருமாள், அந்த முருகன் யாராவனா இருக்கட்டும் இருக்க. உங்கள் ஜாதகத்துக்கு எதுன்னு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே லைஃப்பில் நீங்கள் சகல சௌபாகியம் பெற்று வளமான வாழ்க்கையை பார்ப்பீங்க. அதுவுமே எங்களோட சர்வீசஸில் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.